காஸ்ட்லியா மரியே நேசன் அவங்க லைஃப்ல வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபீல் பண்ணி, அதாவது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, நிறைய ஏற்றங்கள் இறக்கங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 100 நாள் ஷோ உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஒரு கண்டஸ்டண்டாக வந்து உள்ள வந்து என்ட்ரி வந்து கொடுத்தாங்க. இலங்கையிலிருந்து வந்த இவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காதல வந்து லைட்டாக வந்து மலர ஆரம்பிச்சது. ஆனால் அந்த லவ்ல வந்து சின்ன சின்ன பிரேக்கப்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சு. இது சம்மந்தப்பட்ட ப்ரொமோஷன் ஒர்க்லாம் வந்து போகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க, இது அது அப்படியாச்சு இது அப்படியாச்சு எல்லாம் 100 நாள் ஷோவில் வந்து சும்மா கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அது லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஹைலைட்டே பாருங்க, உள்ள இருக்குது கண்டென்ட்லாம் கிடையாதுக்க, அந்த வீட்டுக்குள்ள வந்து நேச்சுரலாகவே அப்படி தாங்க இருப்பாங்க. ஓகே, எங்கள் அப்பாவே நான் பல வருஷம் கழிச்சு அங்கே தான் வந்து பார்த்தேன், எப்படி எமோஷன் அழுதம் பார்த்தீங்களா, கண்டென்ட்லாம் கிடையாதுங்க, நேச்சுரலாக உள்ள வரக்கூடிய விஷயம் தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியும் பேசியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் உள்ள வந்து நடிக்கிறாங்க, நடிச்சாங்க, கண்டென்ட்டுக்காக ஒரு சில பேர் உண்மையிலே பண்ணுறாங்க, வாலண்டியராக பண்ணுறாங்க, பொய்யா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியும் பேசியிருக்காங்க நம்ம லாஸ்ட்லியா மரினேசன். ஸோ இது மூலமா வெளியில இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பத்தியா யாரை சொல்றாங்கன்னு தெரியுதா, கவினை தான் இன்டெரக்டா அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரூமர்ஸை கிளப்பி விட்டாங்க. இது நாங்கள் இது அநியாயமா இருக்குது, உண்மையிலேயே வந்து கண்டென்ட்டுக்காக தான் கவின் பண்ணியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? தெரியலையே.